நெய் வாசனையோட கம கமன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெய் சோறுக்கு ரொம்ப பொருத்தமான காம்பினேஷன் சிக்கன் கிரேவி தான். ஆனால் மட்டன் கிரேவி, பன்னீர் கிரேவி, உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு இந்த மாதிரி கிரேவிகளும் கூட நெய் சோறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா அரைச்சி எடுத்துக்குவோம். 1 டீஸ்பூன் சோம்பு, பூண்டு 2 முழு பூண்டு எடுத்து தோல் உரித்து வச்சுக்கணும். இஞ்சி 2 இன்ச் அளவு எடுத்து தோல் சீவிட்டு நறுக்கியிருக்கோம். 4 பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு ஒரு 5 முழு முந்திரியாக இருந்தால் 5 முழு முந்திரி எடுக்கணும். நான் பாதி பாதியாக எடுத்துருக்கிறனால இவ்வளோ எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதனால் முந்திரி பருப்பு கம்மியாக போட்டிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காமலும் செய்யலாம். அப்படி செய்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு கூடுதலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் சுவை ரொம்ப நல்லா வரும். ஏலக்காய் 3, கிராம்பு 3, கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாசுமதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு சீரக சம்பா எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட அது இந்த மாதிரி ஒரு சின்ன உலக்கில் 3 உலக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு 3 பேர் சாப்பிட்லாம். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெய் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன். பட்டை 2 இன்ச் அளவு, ஒரு அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை 2, பெரிய வெங்காயம் 2 நீலவாக்கில் நறுக்கியது, வெங்காயம் பாதி வதங்கினா போதும். 1/4 கைப்பிடி அளவு மல்லித்தலை, புதினா 1/4 கைப்பிடி அளவு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்ச விழுது, வதங்கும் போதே நெய்ச்சோறுக்கு தேவையான உப்பு போட்டுறணும். கல்லுப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். ரொம்ப கருகிற அளவு வதக்கக்கூடாது. லேசாக வதங்கின உடனே தேங்காய் பால் அதில் சேர்த்துடணும். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தேங்காய் பால் சேர்க்கணும். நல்ல தண்ணியான தேங்காய் பாலே சேர்த்துக்கணும். தேங்காய் பால் இல்லைன்னா வெறும் தண்ணீர் விட்டு கூட செய்யலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் ரிச்சாக தெரியும். ஒரு தக்காளி நறுக்கியது கடைசியாக அதை சேர்க்கணும். ஏன்னா நெய் சோறு வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடைசியாக தக்காளி சேர்க்கும்போது கலர் அதில் இறங்காது. தக்காளி 1 தான் சேர்த்துருக்கனால தயிர் 100 ml சேர்க்கணும். ஒரு கொதி வந்த உடனே அரிசியை அதில் சேர்த்துடணும். அரிசியை ரொம்ப கிளறாமல் லேசாக மட்டும் பிரட்டி விடணும். தண்ணீர் வற்றி அரிசியெல்லாம் மேலே தெரிய ஆரம்பிக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும். குக்கரில் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடணும். 10 நிமிஷம் சிம்லே வச்சுருக்கணும். குக்கர் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த வாக்கில் மூடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதே மாதிரி பண்ணிவிட்டு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு வச்சிடணும். அப்போ குக்கரில் பண்ண இதே மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நெய் சோறு செய்து பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். நல்லா மணக்க மணக்க நெய் வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. நன்றி.